வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி ட்ராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இது காலையில் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 22,000 டிக்கெட்லேருந்து 24,000 டிக்கெட் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் இன்றைக்கி தேதி பாருங்கள், இன்றைக்கி தேதி 13 சனிக்கிழமை. 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்கி தேதியிலேயே டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. 1069 டிக்கெட்டு காலையில் 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி நைட்டு உள்ள ஸ்லாட்லேயே. இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணிக்கு ஸ்லாட் போட்டு டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் 1069 டிக்கெட் இருக்குங்க. இந்த டிக்கெட் வந்து அநேகமாக 10 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க. இந்த 10 மணிக்கு தரிசனத்துக்கு போகிறவங்க மேக்ஸிமம் ஓரளவு நார்மலாக கூட்டம் இருந்ததுன்னா நைட்டு 12:30 மணி 1 மணி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா விடிய காலம் 4 மணிக்கு தரிசனம் பண்ணலாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது கூட்டத்தை பொறுத்து மாறும். மேக்ஸிமம் நைட்டு வந்து சேர்ந்துடலாம், ரிட்டன் ஆகிடலாம். பட் நீங்கள் கீழே இறங்க முடியாது. ஏன்னா 12 மணிக்கு மேலே பஸ்ஸு கிடையாது கீழே வர்றதுக்கு. 12 மணி 12:30 மணி 1 மணி வச்சிங்களேன், 1 மணிக்குள்ள நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். அதுமாதிரி வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இப்போ 5:30 மணிக்கு பாருங்கள். 5:30 மணிக்கு பார்க்கும்போது 5:28 கரெக்டாக சொன்னோம்னா 5:28க்கு பார்க்கும்போது 6,301 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் தரிசனத்துக்கு டிக்கெட் இருக்குங்க. நாளைக்கு காலையிலன்னா 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் தரிசனம் பார்க்குறதுக்கு 6,300 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. விடிய காலம் 4 மணிக்கும் 5 மணிக்கும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டு 6,300 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,000 12,000 டிக்கெட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 1 ஹவருக்குள்ளே பாருங்கள். அதில் ஒரு 1000 டிக்கெட்டு, இதில் ஒரு 6,000 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 7,000 டிக்கெட் கிட்டத்தட்ட இந்த 1 ஹவருக்குள்ளே காலியாக இருக்குது. இது இந்த அவைலபிள் பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30 மணிக்கு மேலே இங்கே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது ஒரு 5:28க்கு எடுத்தேன். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவு கூட்டம் இருக்குன்னு இதிலே தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் எடுக்கிறேன். 5:36க்கு எடுக்கிறேங்க அடுத்தது. அதாவது 8 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது 4,113 டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுங்களேன். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே 2,000 டிக்கெட்டு காலியாக இருக்குது. கூட்டம் இருக்குங்க திருப்பதியில். கீழே திருப்பதியில் கூட்டம் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு 6 மணிக்குள்ளார கண்டிப்பாக இந்த டிக்கெட் இருக்காதுங்க. ஏன்னா 4,000 டிக்கெட்டு 5:40க்கு அப்படிங்கும்பொழுது ஒரு 6 மணிக்குள்ளார இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் 6:30க்கு மேலே இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் கண்டிப்பாக கீழே திருப்பதியில் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக தான் கூட்டம் வந்து இந்த 6 மணி 6:30 மணிக்கு இந்த டிக்கெட் இருக்கிறதே ஒரு நார்மல் தாங்க. ரொம்ப ஹெவி கூட்டம்னு சொல்ல முடியாது. இதில் ஃப்ரீ தர்ஷனுக்கு சாமி தரிசனம் பார்க்க வரவங்களுக்கு இன்றைக்கி தேதியில் 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. அதனால் கீழே திருப்பதியிலே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் மேலே போகிறது நல்லது. இந்த எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் இரவு 2 மணிக்கு கவுண்டர் 1 மணிக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணி இல்லாமல் க்யூ லைனுக்கு வந்துடுறாங்க. ஸ்ரீனிவாசத்துலேயும் விஷ்ணுநிவாசத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. பூதவி காம்ப்ளெக்ஸில் நிறைய இடம் இருக்கிறதுனால அங்கே தான் நிறைய டிக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வர்றீங்க, டிக்கெட்டு ஓரளவு கம்மியாக தான் இருக்குது, விடிய காலம் 4 மணி 5 மணி ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா டிக்கெட் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கீழே திருப்பதியில் தங்கிட்டு திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அலமேலு மங்காபுரம் போய் தாயார் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா மத்தியானத்துக்கு மேலே போய் பாருங்கள். காலை நேரத்தில் போனீங்கன்னா அந்த அலமேலு மங்காபுரம் தாயார் கோயில் கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்குங்க. ஏன்னா திருப்பதிக்கு வர்றவங்க எல்லாருமே காலை நேரத்தில் வந்துடுவாங்க. வந்த உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிட்டு டேரெக்டாக முதல்ல அலமேலு மங்காபுரம் தாயார் கோயில் தான் போவாங்க. கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்குங்க. கூட்டமாக இல்லைனாலும் காலை நேரத்தில் பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால் லேட் பண்ணுவாங்க. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு ஆகலாம். நின்று தான் லைனில் நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பார்த்துலாம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா காலை நேரத்தில் நீங்கள் வந்து கபில தீர்த்தம், கிருஷ்ணா டெம்பிள், இல்லைனா கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் அலமேலு மங்காபுரம் தாயார் கோயில் போய் பாருங்கள். மத்தியானத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே கிடையாதுங்க. இந்த டிடிடி கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் எந்த கோயிலுமே மத்தியானத்தில் மூடுறதே கிடையாது. எக்ஸப்ட்டு அந்த வகலமாதேவி கோயில்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது மட்டும்தான். அதை மட்டும் மத்தியானம் 12:30 மணிக்கு மூடிடுவாங்க. திரும்ப 4:30 தான் திறப்பாங்க. மற்றபடி எந்த கோயிலாக இருக்கட்டும், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் உள்ள திருப்பதியில் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா மத்தியானத்தில் மூடுறதே கிடையாது. காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா இரவு 9 மணிக்கு எல்லா கோயிலும் திறந்துருக்கும். அதனால் நீங்கள் அலமேலு மங்காபுரம் தாயார் கோயிலுக்கு 2 மணி 2:30 மணிக்கு போய் பாருங்கள். சுத்தமாக கூட்டம் இருக்காதுங்க. ஒரு 15 நிமிஷம் சாமி பார்க்கலாம். வெயிட்டிங் கிடையாது. டேரெக்டாக போய் சாமி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை திரும்பி பார்க்கலாம். கோயில் வளாகத்தில் இந்த கொடிமரம் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்கும் அந்த லைன். மறுபடியும் நீங்கள் போகிறதுனால போய் ஜாயின் பண்ணி இன்னொரு தடவை கூட சாமி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி வாய்ப்பு மத்தியான நேரத்தில் போனீங்கன்னா இருக்கும். நான் அடிக்கடி இந்த மத்திய நேரத்தில் போய் பார்த்துருக்கேன். ஒரு தடவை போகும்போதும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டம் இருக்காது. நார்மலாகவே போயிட்டு வரலாம். இல்லை காலை நேரத்தில் போனீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட்டம் இருக்கும். அதுமாதிரி சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு போனீங்கன்னாலும் சரி தான், டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட்டம் இருக்கும். மத்தியான நேரத்தில் போனீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக பார்க்கலாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் இதை போய் பார்த்துட்டு திரும்ப 4:30 மணிக்கு வகலமாதேவி கோயில் திறப்பாங்க. அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச மங்காபுரம் போயிட்டு அங்கே கல்யாண வெங்கடேஸ்வர சாமியை பார்த்துட்டு வரலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.